தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். பலிபீடம் வருங்குருவோ புது பாடல் தரும் மொழியோ நல்லான தரும் இசையோ நம் வாழ்வு பெரும் பலியோ. சிறு குழந்தையை வரவிடுங்கள், பல இன்னல்கள் நான் தீர்ப்பேன். சிறு குழந்தையை வரவிடுங்கள், பல இன்னல்கள் நான் தீர்ப்பேன். உந்தன் ஆசைகள் நான் அறுப்பேன், புது உலகம் நான் படைப்பேன். பலிபீடம் வரும் குருவோ புது பாடல் தரும் மொழியோ நல்லான தரும் இசையோ நம் வாழ்வு பெரும் பலியோ. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியானது ஆரோக்கிய மேரி, ஏஞ்சல், இத்தின், லோகேஷ் இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி அறிதலாகவும், பிரின்ஸ் ஜெயா இவருடைய 8வது திருமண ஆண்டு விழாவில் இறைவனுடைய அருளும் ஆசிரும் இவர்களுக்கு நிறைவாய் கிடைக்க வேண்டும் என்றும், இதுவரை இறைவன் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி அறிதலாகவும், அன்பழகன் எஸ்தர் ராணி இவருடைய 36வது திருமண ஆண்டில் இறை ஆசீர் இவர்களுக்கு நிறைவாய் கிடைக்க வேண்டும் என்றும், அவர்கள் மேற்கொள்கின்ற பயணம் அவர்களுக்கு சிறப்பானதாகவும் பாதுகாப்பானதாகவும் அமைய வேண்டும் என்றும், 9வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஸ்டெஃபி பிரவுன் உடல் நலனுக்காகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும், இறந்த சாரால் மேரி ஜோஸ்வின் லீமாம், ஆரோக்கிய மேரி என்கின்ற காணிக்கை மேரி, இறந்த 30வது நாளை நினைவு கூறுகின்ற அந்தோனி ராஜ், இறந்த 30வது நாளில் சூசை மாணிக்கம் ஆண்மையிலை பாட்டிக்காகவும், இறந்த 30வது நாளில் டைட்டஸ் ஆண்மையிலை பாட்டிக்காகவும், இறந்த 30வது நாளை நினைவு கூறுகின்ற லில்லி ஆரோக்கிய மேரி அவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும், இன்று அதிகாலை இறைவனடி சேர்ந்த சென்னை சலேசிய மாநிலத்தின் அருள் பணியாளர் அருள் தந்தை ஆண்டனி பொட்டகிரி அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது அர்ப்பணிக்கப்படுகின்றது. இறந்த இவர்கள் அனைவரும் இறைவனுடைய அருளினாலும் இரக்கத்தினாலும் நிலையான வாழ்வை, விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாமும் இறைவனை உருக்கமாய் இறைஞ்சி மன்றாடுவோம். இரண்டு சீடர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள். சந்தித்துக் கொள்ளும் பொழுது ஒரு சீடன் சொல்கிறான், உன்னுடைய குருவை பற்றி நீ சொல், அவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்கும் பொழுது அந்த சீடன் சொன்னானாம், என்னுடைய குரு உன்னுடைய குருவிடம் இருக்கின்ற குறைகளை எல்லாம் கண்டுபிடித்து சொல்லக்கூடிய அளவிற்கு திறமையானவர் என்று சொன்னானாம். அதற்கு மற்றொரு சீடன் சொன்னானாம், என்னுடைய குரு உன்னுடைய குரு அளவிற்கு தகுதியானவராகவோ திறமையானவராக இல்லை, ஆனால் பிறரிடம் இருக்கின்ற நன்மைகளை பார்க்கின்ற நல்லவராக இருக்கிறார் என்று சொன்னானாம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பார்வைகள் மாறுபடும் பொழுது
மனிதனுடைய உறவும் வாழ்வின் முன்னேற்றமும் மாறுபடுகின்றது. இன்றைய நாளிலே நாம் எவ்வளவு விதமான இந்த மண்ணுலகின் தகுதிகளை பெற்றிருந்தாலும் விண்ணுலக வாழ்விலே நாம் அனைவரும் ஒருவராய், ஒரே மனத்தினராய், ஒரே இறைவனுடைய பிள்ளைகளாய் தான் வாழப்போகின்றோம் என்கின்ற உண்மையை உணர்ந்தவர்களாக நம்மிடம் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை ஒழித்துவிட்டு நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ளவும், இதன் வழியாக நம்முடைய இந்த வாழ்வின் காலம் தயாரிப்பின் காலமாக இறைவனுக்கு ஏற்ற ஒன்றாக மாற வேண்டும் என்று சொல்லியும் இத்திருப்பலில் மன்றாடுவோம். அதனுடைய முதல் முயற்சியாக நம்மிடம் இருக்கின்ற தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை இறைவன் அழித்தொழிக்க வேண்டும் என்றும், ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மீது வந்து நாம் இறை சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்றும் நம்மை நாமே தகுதியாக்கிக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தோபித்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 மற்றும் இறை வார்த்தைகள் 16, 17. அந்நாள்களில் தோபித்து ஆகிய நான் மனம் வெதும்பி அழுது புலம்பினேன். தேம்பியவாறு மன்றாடத் தொடங்கினேன். ஆண்டவரே, நீர் நீதியுள்ளவர், உம் செயல்களெல்லாம் நேரியவை, உம் வழிகள் அனைத்திலும் இரக்கமும் உண்மையும் விளங்குகின்றன. நீரே உலகின் நடுவர். இப்பொழுது ஆண்டவரே, என்னை நினைவு கூரும், என்னை கனிவுடன் கண்ணோக்கும். என் பாவங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் என் மூதாதையருடைய பாவங்களுக்காகவும் என்னை தண்டியாதீர். என் மூதாதையர் உமக்கு எதிராக பாவம் செய்தார்கள், உம் கட்டளைகளை மீறினார்கள். எனவே நாங்கள் சூறையாடப்பட்டோம், நாடு கடத்தப்பட்டோம், சாவுக்கு ஆளானோம். வேற்று மக்களிடையே எங்களை சிதறடித்தீர். அவர்களுடைய பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர். என் பாவங்களுக்கு நீர் அளித்த தீர்ப்புகள் பலவும் உண்மைக்கு ஏற்பவை. நாங்கள் உம் கட்டளைகளின்படி ஒழுகவில்லை, உம் திருமுன் உண்மையை பின்பற்றி வாழவில்லை. இப்பொழுது உம் விருப்பப்படி என்னை நடத்தும், என் உயிர் பிரிந்துவிட கட்டளையிடும். இவ்வாறு நான் மண்ணிலிருந்து மறைந்து மீண்டும் மண்ணாவேனாக. நான் வாழ்வதினும் சாவதே மேல். ஏனெனில் சற்றும் பொருந்தாத பழிசொற்களை நான் கேட்க நேர்ந்தது. ஆகவே கடுந்துயரில் மூழ்கியுள்ளேன். ஆண்டவரே, இத்துயரினின்று நான் விடுதலை பெற ஆணையிடும். முடிவற்ற இடத்திற்கு என்னை போகவிடும். உமது முகத்தை என்னிடமிருந்து திருப்பிக் கொள்ளாதேயும். ஆண்டவரே, வாழ்வில் மிகுந்த துன்பங்களை காண்பதினும் இத்தகைய இகழ்ச்சிகளை கேட்பதினும் நான் சாவதே மேல். அதே நாளில் மேரியா நாட்டின் எக்பத்தானா நகரில் வாழ்ந்து வந்த இரகுவேலின் மகள் சாரா தன் தந்தையின் பணிப்பெண்களுள் ஒருத்தி தன்னை பழித்துரைத்ததை கேட்க நேரிட்டது. ஏனெனில் ஒருவர் இறந்த பின் ஒருவராக அவள் 7 ஆண்களை மணந்திருந்தாள். மனைவிகளுக்குரிய மரபுப்படி அவளுடைய கணவர்கள் அவளுடன் கூடி வாழும் முன் கொடிய அழகையான அசுமாத்தேயு அவர்கள் எல்லாரையும் கொன்றுவிட்டது. இதனால் அந்த பணிப்பெண் அவளிடம்,
நீயே உன் கணவர்களை கொன்றவள். நீ கணவர்கள் 7 மணந்திருந்தும் அவர்களுள் எவருடைய பெயரும் உனக்கு வழங்கவில்லை. உம் கணவர்கள் இறந்துவிட்டதற்காக எங்களை ஏன் தண்டிக்கிறாய்? நீயும் அவர்களிடம் போ. உம் மகனையோ மகளையோ நாங்கள் என்றுமே காண வேண்டாம் என்று பழித்துரைத்தாள். அன்று அவள் மனம் நொந்து அழுதாள். தன்னை தூக்கிலிட்டு கொள்ளும் நோக்குடன் தன் தந்தையின் மாடி அறைக்கு சென்றாள். ஆனால் மீண்டும் சிந்தித்து, என் தந்தையை மக்கள் பழிக்கலாம். உனக்கு ஒரே அன்பு மகள் இருந்தாள். அவளும் என் துயர் பொறுக்க இயலாமல் நான்று கொண்டாள் என்று இகழலாம். இவ்வாறு என் தந்தை தமது முதுமையில் துயருற்று இறக்க நான் காரணமாவேன். எனவே நான் நான்று கொள்ள மாட்டேன். மாறாக நான் சாகுமாறு ஆண்டவரை இறந்து வேண்டுவேன். அவ்வாறாயின் என் வாழ்நாளில் பழி சொற்களை இனிமேல் கேட்க வாய்ப்பு இராது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள். அதே நேரத்தில் சாரா பலகனியை நோக்கி கைகளை விரித்து பின்வருமாறு மன்றாடினாள். இரக்கமுள்ள இறைவா போற்றி, என்றும் உம் திருப்பெயர் போற்றி. உம் செயல்களெல்லாம் உம்மை என்றும் போற்றுக. அந்நேரமே தோபித்து சாரா ஆகிய இவர்களுடைய மன்றாட்டும் கடவுளின் மாட்சியுடைய திருமுன் கேட்கப்பட்டது. தோபித்து தம் கண்களினால் கடவுளின் ஒளியை காணும் பொருட்டு அவருடைய கண்களிலிருந்து வெண்புள்ளிகளை நீக்கவும், தம் மகன் தோபியாவுக்கு இறகுவேலின் மகள் சாராவை மணமுடித்து அசுமத்தேயு என்னும் கொடிய அழகையை அவளிடமிருந்து விரட்டவும், இவ்வாறு அவர்கள் இருவருக்கும் நலம் அருள ரபேல் அனுப்பப்பட்டார். சாராவை அடைய மற்ற அனைவரையும் விட தோபியாவுக்கே முன்னுரிமை இருந்தது. தோபித்து முற்றத்திலிருந்து வீட்டிற்குள் வந்தார். அதே நேரத்தில் இறகுவேல் மகள் சாராவும் மாடியிலிருந்து இறங்கி வந்தாள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். என் கடவுளே, உம்மில் நம்பிக்கை கொள்கிறேன். நான் வெட்கமுற விடாதையும், என் பகைவர் என்னை கண்டு நகைக்க விடாதையும். உண்மையிலேயே உம்மை நம்பும் எவரும் வெட்கம் உறுவதில்லை. காரணமின்றி துரோகம் செய்பவரோ வெட்கத்திற்கு உள்ளாவர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறை உண்மை புகழ்ந்திடவே. என் மன்னவா உமை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உமை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 12 இறை வாக்கியங்கள் 18 முதல் 27 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேரின்றி தன் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். இரண்டாம் அவர் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார். மூன்றாம் அவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேறு இல்லாமற் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்தது இல்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சர் ஐசக் நியூட்டனுடைய வாழ்வில் நிகழ்ந்த இந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீர்கள். தான் வாழ்ந்த நூற்றாண்டிலே மிகப்பெரிய விஞ்ஞானியாக கருதப்பட்ட ஐசக் நியூட்டன் இறைவனுடைய வார்த்தையை பரப்புகின்ற ஒரு போதகராகவும் இருந்தார். இப்படி இயற்பியலிலே அடிப்படையான நிறைய புதிய கொள்கைகளை கொண்டு வந்த அவருடைய விஞ்ஞான அறிவை பார்த்து வியந்தவர்கள் பலர், எப்படி ஒரு விஞ்ஞானி இறைவனிடம் இவ்வளவு பற்று கொண்டிருக்கின்றார் என்று சந்தேகித்தனர். அவருடைய நண்பர் ஒருவர் நியூட்டனிடம் சென்று கேட்டாராம், நியூட்டன், நீங்கள் உண்மையாகவே இந்த உயிர்ப்பிலே நம்பிக்கை வைக்கிறீர்களா? அது எப்படி ஒரு உடல் மண்ணிலே புதைக்கப்பட்டு அழிந்த பிறகு மீண்டுமாக அது உயிர்த்தெழும் என்று நம்ப முடியும் என்று கேட்கும் பொழுது ஐசக் நியூட்டன் கொஞ்சம் மண்ணையும் இன்னும் கொஞ்சம் இந்த இரும்பு தூளையும் எடுத்து மண்ணோடு கலந்தாராம். இந்த மண்ணும் இரும்பு தூளும் கலந்த அந்த இடத்திலே ஒரு காந்தத்தை கொண்டு வந்து வைக்கும் பொழுது அந்த காந்தம் அதில் இருந்த இரும்பு தூள்களை எல்லாம் பிரித்து மண்ணையும் அந்த இரும்பு தூளையும் தனித்தனியாக பிரித்ததாம். அப்பொழுது தன்னுடைய நண்பரை பார்த்து நியூட்டன் கேட்டாராம், உயிர் இல்லாத சாதாரண இந்த காந்த துண்டே இப்படி பிரிக்கும் பொழுது எல்லாம் வல்ல இறைவனால் இது முடியாதா என்கின்ற கேள்வியை கேட்டாராம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது இதிலே கேள்வியை கேட்பவர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால் அது சதுசேயர்கள். யார் இந்த பரிசேயர், யார் இந்த சதுசேயர் என்ற கேள்விக்கு ஒரே ஒரு வித்தியாசத்தை சொல்ல வேண்டும் என்றால், பரிசேயர்கள் இறப்பிற்கு பிறகும் வாழ்க்கை உண்டு என்று நம்பினார்கள். சதுசேயர்களை பொறுத்தவரை பரிசேயர்கள் சொல்லுகின்ற எல்லா கருத்துக்களையும் எதிர்த்தவர்களாக இருந்தார்கள். எனவே அவர்களை பொறுத்தவரை இறப்பிற்கு பிறகு வாழ்க்கை கிடையாது, இந்த இறப்போடு இந்த உலகம் முடிந்து போகின்றது என்று நம்பினார்கள். இப்படியாக இருக்கின்ற இந்த சதுசேயர்களுடைய எண்ணமெல்லாம் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது கிடையாது. மாறாக இந்த பரிசேயர்களை இழிவுபடுத்த வேண்டும், இயேசு எதற்கும் லாயக்கற்றவர் என்கின்ற ஒரு உண்மையை இவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தவறான கருத்தை கொண்டவர்கள். இயேசு எல்லா விதத்திலும் இறைவனுடைய மகன் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை அங்கே அவர்கள் எதிர்ப்பவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் இயேசு ஆலயத்திற்குள் நுழைந்து அந்த ஆலயத்திலே இருக்கின்ற
காசு மாற்றுபவர்களையும் விற்பனையாளர்களையும் அடித்து துரத்திவிட்டு ஒவ்வொரு நாளும் ஆலயத்திலே இறைவனுடைய வார்த்தையை போதிக்கும் பொழுது இது பரிசேயர்களாலும் இந்த சதுசேயர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றாக இருந்தது. இறைமகன் என்கின்ற உண்மையை இவர்கள் மறைக்க தொடங்குகிறார்கள், அதை மறுக்க தொடங்குகிறார்கள். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் தான் இயேசுவை இந்த இடத்திலே அவர்கள் இந்த கேள்வியால் சந்திக்கிறார்கள். ஒருவர் மனம் முடிக்கிறார், அவருடைய கணவர் இறந்து போகிறார். இஸ்ரேல் வழக்கப்படி இந்த குழந்தை இல்லாதவர்கள் ஷெயோல் என்கின்ற அந்த ஒரு பாதாளத்தில் தள்ளப்படுவார்கள். எனவே இவர் இறைவனுடைய அடியை சேர வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த ஒரு வம்சத்திற்கான வாரிசை உண்டாக்க வேண்டும். எனவே அவருடைய வழக்கப்படி அடுத்து இருக்கின்ற சகோதரன் அந்த பெண்ணை மணந்து அந்த குடும்பத்திற்கான வாரிசை கொண்டு வர வேண்டும் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வழியாக இருந்தது. இப்படியாக இருக்கின்ற அந்த ஒரு சூழ்நிலையிலே முதலாவதாக ஒரு பெண் 7 பேரை மணப்பது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இது வாழ்விலே சாதாரணமாக நடக்காத ஒரு விஷயம். இப்படியாக கற்பனையான ஒரு செயலை சொல்லி அந்த இடத்திலே இயேசுவை அவர்கள் ஒரு தவறானவராக காட்ட முயற்சி செய்யும் பொழுதுதான் அங்கே இறை ஞானமும் இறை மகனுடைய வல்லமையும் வெளிப்படுகின்றது. நீங்கள் மனிதர்கள் உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் கண் பார்வையில் இருக்கின்றது தான். ஆனால் இதையும் தாண்டி ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் அங்கே ஆண் பெண் பிரிவினை கிடையாது, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கின்ற சூழ்நிலை கிடையாது, இவன் நல்லவன் கெட்டவன் என்கின்ற ஒரு பிரிவு கிடையாது. மாறாக எப்பொழுதும் இறைவனுடைய பார்வையில் இவர்கள் வானதூதர்களைப் போல இருப்பார்கள். எனவே இறப்பிற்கு பிறகு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால் நீங்கள் செய்த நன்மைகளுக்கான பலனானதாக இருக்கும். நீங்கள் அனைவரும் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ்வீர்கள் என்கின்ற மிக பெரிய உண்மையை இந்த இடத்தில் இயேசு சொல்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மோசேயுடைய சட்டத்தை கைக்கொண்ட இந்த சதுசேயர்கள் கூட சந்தேகத்தின் பொழுது மோசேக்கு நடந்த நிகழ்வை மறந்து போகிறார்கள். ஆனால் இயேசு அந்த இடத்திலே அதை எடுத்து காட்டுகிறார். நீங்கள் சொல்லுகின்ற இதே மோசேதான் முட்புதரிலே எரிகின்ற அந்த தணலிலே ஆண்டவரை பார்க்கும் பொழுது நீர் யார் என்கின்ற கேள்விக்கு ஆண்டவர் சொல்கின்ற பதில் என்னவென்றால், நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய கடவுள் என்று சொல்கின்றார். வாழுகின்றவர்களின் கடவுளாகத்தான் நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய முயற்சிகள் எல்லாம் குறைகளை கண்டுபிடித்து இது நடக்குமா நடக்காதா என்கின்ற சந்தேகத்தோடு வாழ்வதை விட நிச்சயமாக இறை வார்த்தை சொல்கின்ற உண்மை எல்லா இடத்திலும் நடைபெறும். இறை வார்த்தை என்கின்ற உண்மையான உயிருள்ள ஒன்று நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையை கொடுக்கும். இறை வார்த்தை எப்பொழுதும் பொய்த்து போவதில்லை என்பதை உணர்ந்தவர்களாக இறைவனுடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நம்முடைய விண்ணக வீட்டிற்கு தயாராக நாம் வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது இந்த உலகில் நடக்கின்ற சிறு சிறு தவறான விஷயங்களில் நம்முடைய கவனத்தை செலுத்தாமல் இறைவனுக்கு ஏற்றவை எவை, இறைவனுக்கு ஏற்ற செயல்கள் என்னென்ன, என்னுடைய எண்ணம் இறைவனை எப்படி ஒத்தமைகின்றது என்கின்ற கேள்விகளோடு நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்தால் நிச்சயமாக நீங்களும் நானும் ஒரு நாள் விண்ணக வீட்டிலே வானதூதர்களைப் போல இறைவனை முகமுகமாக தரிசிக்கின்ற ஒரு வாய்ப்பினை பெறுவோம். சிறிது கண்களை மூடி நம்முடைய ஆண்டவரை நாம் வானதூதரை போல சந்திக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை கற்பனை செய்தாலே பொழுதும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் நாம் சரிப்படுத்த முயற்சி செய்வோம். எனவே வாழ்க்கையின் அன்றாட செயலை சரிப்படுத்திக் கொண்டு வானதூதர்களைப் போல விண்ணக வாழ்விலே இறைவனோடு இணைகவும் இந்த மண்ணக வாழ்விலே பிறருக்கு உதவி செய்கின்ற வானதூதர்களாக இருக்கவும் நாம் தொடர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி விண்ணக தந்தையை நோக்கி நாம் மன்றாடுவோம். ஏற்றுக்கொள் எம்மையே போதே, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையா தந்தா நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே போதே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது,
மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்கு உரிய பீடத்திற்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனை கூறியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமனமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டாரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தாரலும்.
அன்பு தந்தை இறைவாம், இன்றைய திருப்பலியை நன்றியதில் திருப்பலியாக உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்ற ஆரோக்கிய மேரி, ஏஞ்சல், எத்தின் லோகேஷ் குடும்பத்தினரையும், தங்களது 8வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற பிரின்ஸ் ஜெயா தம்பதியரையும், தங்களது 36வது திருமண ஆண்டில் அன்பழகன் எஸ்தர் ராணி தம்பதியரையும், 9வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஸ்டெஃபி பிரவுனையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, இதனால் வரையில் நீர் இவர்களுக்கு செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்ற இவருடைய நல்ல உள்ளத்தை ஏற்று தொடர்ந்து முது அருளும் ஆசீரும் இவர்களுக்கு நிறைவாய் கிடைக்க வேண்டும் என்றும், முது வல்லமையுள்ள கரத்தினாலே இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாயும் உம்மை மன்றாடுகின்றோம். நீர் உலகிலிருந்து இடம் அழைத்துக் கொண்ட சாரால், மேரி ஜோஸ்பின் லீமா, ஆரோக்கிய மேரி என்கின்ற காணிக்கை மேரி, இறந்த 30வது நாளில் அந்தோணிராஜ், சூசை மாணிக்கம், டைட்டஸ், லில்லி ஆரோக்கிய மேரி இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்கின்றோம். மேலும் இன்று நீர் உம்மிடம் அழைத்து கொண்ட எம்முடைய சென்னை சலேசிய மாநிலத்தின் அருள் தந்தை ஆந்தனி போத்தகிரி அவர்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, இறந்த இவர்கள் அனைவருக்கும் உமது பேரின்ப ஒளியில் இடமளிக்க வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். அவருடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் நீர் மன்னித்து அவர்களுக்கு விண்ணக வாழ்வை பரிசாக அளித்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்தவர்கள் அனைவரும் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், சகோதரர், சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர், எங்கள் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நற்செயல்களை புரிவதன் மூலமாக இம்மண்ணுலகிலே நாம் விண்ணக தூதர்களைப் போல வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்து அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கிறேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமென். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரை வாழ்க. பேறு பெற்ற கன்னி மரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவுடன் இணைந்தேன், தேவனை உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவுடன் இணைந்தேன், தேவனை உம்மை துதிப்பேன், தேவனை உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். புனித ஜான் போஸ்கோவை நோக்கி ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை, எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழி நடந்து புனிதமடைய துணையாயிரும்.
உலக மாய்களில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்திரலும். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எமது பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.